தோ இங்க உட்காந்துட்டு இருக்காரு, இவரோட நேம் தான் இஸ்மாயில். இவரோட முழு நேர வேலையே ரீல் ஷேர் பண்றது தான். இவருக்கு என்னதான் முக்கியமான வேலை இருந்தாலும் அதை விட முக்கியமான வேலை ரீல் ஷேர் பண்றது. ப்ரோ, ஒரு நாளைக்கு எத்தனை ரீல் ஷேர் பண்ணுவீங்க? 1500 2000 ரீல்ஸ் அனுப்பிச்சிருவோம் ப்ரோ. அப்படியா? நீங்க அனுப்புறதுல எவ்வளவு ரீல்ஸுக்கு ரியாக்ட் ஆகும்? 3 5 ரியாக்ட் ஆகும். மற்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க ப்ரோ. பார்த்துட்டேன்னா சீன் பண்ற அப்படியே விட்டுருவாங்களா? ஆமாம் ப்ரோ. ஒரு சில பேர் இதுக்கு மேலே ரீல்ஸ் அனுப்புனா பிளாக்லாம் பண்ணிடுவோன்னு சொல்லி மிரட்டுவாங்க ப்ரோ. நீங்க எதுக்கு ப்ரோ இங்க நிக்கிறீங்க? ஏதாச்சும் சொல்ல வரீங்களா? இல்ல ப்ரோ, இவன் சொல்றது கரெக்ட் தான். நானாச்சும் பரவாயில்ல ப்ரோ, 1500 2000 ரீல்ஸ் தான் அனுப்புனேன். இவன் ரீல்ஸ் அனுப்பி இவன் 2 விரலே தெரிஞ்சிருச்சு ப்ரோ. எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிற ரீல் சென்டர்ஸ் இங்க டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. அதுல இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க டிப்ரெஷனுக்கு காரணம் இவங்க அனுப்புற ரீல்ஸுக்கு ரியாக்ட் கூட பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ரீல் ஷேர் பண்ணா பாக்குறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ரியாக்ட் ஆச்சு பண்ணுங்க, அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. ப்ரோ ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, அர்ஜென்ட் ப்ரோ. ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ப்ரோ? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? போங்க ப்ரோ, வர போங்க. ஓடு. டேய் சீக்கிரம் வாடா, பாய் கடையில் போயிட்டு பரோட்டா சாப்பிட்டு வரலாம். பாய் கடையா? டேய், பொர்ட்டானாலே அது மாறன் பொர்ட்டா கடை தான். அது எங்கடா இருக்கு? தெரியாது? கோயில் வாசல் கழுகுமலை. கழுகுமலையா? தம்பி என்னப்பா சாப்பிடுறீங்க? தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி. 2 தோசை மட்டும் கொடுங்கண்ணா. மச்சான், எங்க வீட்டு எதிர்க்க ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றேன்னு சொன்னல. ஆமா, அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னே தெரியலடா. அந்த பொண்ணு முஸ்லீம் தானே? ஆமாண்டா. அப்ப ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணு கிட்ட போ. இத போயிட்டு ஸ்ட்ரைட்டா அவகிட்ட சொல்லு. அப்புறம் அந்த கடவுளே நினைச்சாலும் உங்க லவ் பிரிக்க முடியாது. தோசை இட்லி சாம்பார் சட்னி. அப்படியா? இப்பதான் நடந்துச்சா? இருங்க, நான் உடனே செக் பண்றேன். டேய், உங்ககிட்ட இருக்க காசுல எல்லாம் காந்தி தாத்தா இருக்காரான்னு பாருங்க. ஏய் சோட்டோ, கோட்டரும் சைடிஷும் வாங்கிட்டு வாப்போ. மச்சி, இங்க என்னடா பண்ற? டேய், என் கார் தான்டா இது. உன் காரா? இது மட்டும் இல்ல, அதுவும் என் கார் தான். எப்படிரா? 3 மாசம் சிகரெட் அடிக்கிறது இல்லல, அதுல மிச்சம் முடிச்ச காசுல தானே இந்த கார்லாம் வாங்கினேன். அப்படியா? நீயும் சிகரெட் அடிக்கிறத விட்டு திருந்துற வழியை பாரு. எங்கடா, என்னாலதான் விடவே முடியலையே. அப்போ நீ கடைசி வரைக்கும் ஆட்டோலயே போ. டாடி, அண்ணா நகர்ல ஒரு லேண்ட் பார்த்தேன்னு சொன்னீங்களா? ஃபைனலா 5 crore சொன்னாங்க, பேசி முடிச்சிட்டேன். ஐயா சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்கய்யா. இந்தாப்பா. என்னையா சாப்பிட இவ்வளவு காசு கொடுக்குறீங்க? காசுக்கெல்லாம் பஞ்சம் இல்லப்பா, நீ சாப்பிட்டு எனக்காக துவா செய், அது போதும். என்னது ரேட் அதிகமா இருக்கா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எத்தனை கோடி அதிகமா இருந்தாலும் சரி, போயஸ் கார்டன்ல தலைவர் வீட்டு பக்கத்துல தான் எனக்கு வீடு வேணும். ஆமா, நீ என்ன டப்புன்னு பேசி முடியும், நான் ஆளுங்களை அனுப்பிச்சு காசு அனுப்பி சொல்றேன். சத்தியமா இவனுங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. பர்த்டே சொல்லிட்டு எங்க வீடு தான் ஒழிச்சு வச்சிருக்கானுங்களா பின்னாடி. ஃப்ரிட்ஜில் வந்து கேக் வாங்கி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவங்க வீட்டில் வைக்க வேண்டியது. நைட் வந்து எங்கள் வீட்டில் வச்சிருக்கானுங்க. தூக்கத்துலேருந்து இப்போ தெளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன் நான். யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. A few moments later. ஆர்டர் கொடுத்தேன். ஹாப்பி பர்த்டேன்னு போடுங்க. நான் அதை அப்படியே எழுதி வச்சிருக்காரு. ஆர்டர் தான் கொடுத்தேன், போட நான் ஹாப்பி பர்த்டே போடுங்க, பேர்லாம் கேட்கல, இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. இங்க பாரு, இந்த காட்டுறேன் ஆர்டர் கொடுத்தது இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க.